நம்ம ஒன்று நினச்சா பிக் பாஸ் டீம் ஒன்று வழக்கம் போல் வந்து நினச்சிருக்காங்க. நான் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக இதுதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணேன். என்னடா டாஸ்க் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டெவில் அப்படின்ற இந்த டாஸ்க்கு தான் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் சீசனில் இதில் தான் வந்து பயங்கரமான சண்டைகள் இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மஞ்சரிலாம் வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணது. அதில் ரொம்ப ஃபைட்டுகள் வந்து நிறைய இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 7 ப்ரோமோலாம் வந்து விட்டுருந்தாங்க. அந்தளவுக்கு நிறைய சண்டை காட்சிகள்லாம் ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டெவில் டாஸ்க்கில் வந்து நடந்தது. ஸோ அந்த டாஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்து வைப்பாங்க. ஊடு கொஞ்சம் வந்து சூடாக்குது, சூடாக வந்து பொங்க வச்சுருவாங்கன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். நான் என்னவோ நினச்சேன், ஆனால் அவங்க நல்லாவே வந்து பொங்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் எல்லா சீசன்லேயும் வந்து ஒரு வாரம் வந்து போர் அடிக்கணும், ஒரு வாரம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இல்லாமல் எல்லாம் வந்து பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து பிக் பாஸை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து கவுந்தடிச்சு தூங்கணும். இதுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து எல்லா சீசன்லையும் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ராஜ்யம் டாஸ்க்கு. ராஜா ராணி மன்னர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கான்செப்டில் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து சண்டை இல்லாமல் அதை வந்து ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்காது. அடிதடிகள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஏதோ பார்க்கலாம், ஏதோ ஒரு டைம் பாஸ் வந்து போடலாம், கொஞ்சம் சிரிச்சின்னு இருக்கலாம். பட் இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ராணி இந்த டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் எப்போ எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி சீசனில் இவங்க இந்த பாருங்கள் ரச்சிதா மேமு அதுக்கப்புறம் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் இவங்க 2 பேரும் இருந்தாங்களா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசீம் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரச்சிதா அவர்கள் வந்து சிறுநீர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீர் கேட்டது அதெல்லாம் வந்து மறக்க முடியாத காமெடிகள், நினைவுகளில் வந்து போகக்கூடிய காமெடிகள். அதன் பிறகு லாஸ்ட் சீசன்லாம் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ராணுவ அவர்களும் அதே மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. ராணுவ பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யத்தை வந்து பிடிச்சார். அந்த மாதிரியான போன சீசனில் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு வந்து பெருசாக இந்த ராஜா ராணி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறது கிடையாது. பட் அந்த மாதிரி வந்து இந்த சீசன் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோமோக்களை வந்து பார்க்கும்போது அப்படி தாண்டா இருக்கும், நீ என்ன நினைக்கிற அது தாண்டா நடக்கும், நீ இந்த சண்டை கண்டெல்லாம் இந்த பக்கம் வந்துடுற தலைக்காயை வச்சு படுத்த அப்படின்னா மேலே வந்து ரயில் விட்டு போயிடுவோண்டா அப்படின்ற மாதிரி தான் டீம் வந்து கேவலமான ப்ரோமோக்களை வந்து இறக்கியிருக்காங்க. 3வது ப்ரோமோ வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து இறக்கியிருக்காங்க. ப்ரோமோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தர்பீஸ் ராஜ்யம், யார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து மன்னராக இருக்கார். அந்தாட்ட பார்த்தோம் அப்படின்னா கானா வினோத் ராஜ்யம், அவர் பார்த்தீங்கன்னா அந்தாட்ட இருக்காப்புல. இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரு போட்டி, ஒரு ஜாடியில் வந்து நிறைய சீட்டுகள் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அந்த சீட்டுகள் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ஏதாவது சம்திங் ஒரு பாம்பு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இடி மின்னல், இல்லை சம்திங் வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்துருக்கு அப்படின்னா அந்த சீட்டில் என்ன வருதோ அதை வந்து இவங்க தர்பீஸ் ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நடனம் மூலியமாக அதை வந்து பண்ணி காட்டணும். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க வந்து இசையின் மூலியமாக வந்து பண்ணி காட்டணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கேம் வந்து வச்சுருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் என்கேஜிங்காக அப்படியே வாவ் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இருக்காது. ஏதோ அப்படியே இப்போ டைம் பாஸ் பண்ண உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து சண்டைகள்லாம் நடக்கும். போன சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த இது வாழ் அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்களை வந்து 3D வச்சுக்கலாம், கலைப்பொருட்களை வந்து 3D வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட் சீசனில் வந்து அந்த மண்ணை வச்சு வந்து நிறைய பொருட்களை செய்கிறது, அந்த மாதிரி அதையே வந்து ஒரு 2 நாளுக்கு வந்து ஓட்டினாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மொக்கையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து என்கேஜிங்காக கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சண்டைகள் வந்து வரும். ஏன் அப்படின்னா எலியும் பூனையும் பார்த்தீங்கன்னா வந்து மன்னர்களாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பீஸ். வினோத் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கலாம்னு நினச்சாலுமே தர்பீஸ் வந்து என்கேஜிங்காக இருக்க மாட்டான். எப்பயுமே வந்து அவர் ஒன்று சொன்னார்னா இவர் வந்து அதுக்கு ஏற்றவாறு தான் வந்து நிற்பார். ஸோ கண்டிப்பாக வந்து சண்டை காட்சிகள் மன்னர்கள் மூலியமாக வரும். உள்ளே இருக்கக்கூடிய மற்ற அந்த தளபதியோ இல்லை வந்து சிப்பாய்களோ இல்லை வந்து தூதர்களோ இவர்கள் மூலியமாக சண்டைகள் வருவதை விட இந்த 2 பெரிய பீஸ்களாலேயே சண்டைகள் வந்து நிறைய வரும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் மன்னரையே வந்து வண்டியாக கேட்குறத வந்து இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வினோத் வந்து சும்மாவே வந்து வண்டியாக கேட்பான். இதில் சொல்லவா வேணும், ஆப்போசிட் ராஜ்யம் டே போடா நீ மண்ணாவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணுமனே வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வல்கரான வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று.